பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சிலுவை பற்றிய உபதேசம். இந்த சிலுவை நமக்கு என்னையா செய்து? பவுல் சொன்னாரே, தாவீது சொன்னானே, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. ஏன்னா அந்த சிலுவை ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. அந்த சிலுவை ஒரு மனிதனுடைய எண்ணத்தை மாற்றுகிறது, சிந்தையை மாற்றுகிறது, செயலை மாற்றுகிறது. அதுவரைக்கும் திருடிட்டு இருந்த கள்ளனை ஒரு நிமிஷத்தில் தன்னுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள அந்த சிலுவை எப்படி இருக்கிறது? உங்கள் வேதத்தை திருப்புங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 4வது வசனத்திலிருந்து அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும், அந்த சிலுவை காரியத்தை எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இயேசு என்றும் தேவிக்கிறார், அவர் நேற்றும் என்றும் நாளையும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் தீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் தீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். நல்ல கவனிங்க. என்னைக்கு இந்த சிலுவையை பார்த்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக வந்தோமோ அன்னைக்கு எவரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஏன்னா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தால் என்ன செய்யும்? ஆகும்.
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எதுன்னா இயேசுவின் வழி. அல்லேலூயா. என கண்பார்களே, அந்த ஒளி ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவு அப்படின்னா என்னது? பரத்திலிருந்து வருகிற நன்மைகளை ருசி பார்த்தவங்க. ஏன்னா பரத்திலிருந்து சில நேரத்தில் வர்ற நன்மையை நம்ம ருசி பார்த்துருந்தோம்னா நிச்சயமாக மறுதளிக்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு அருமையான ஒரு ஐயா இருந்தார். அவர் பேர் ஜார்ஜ் மில்லர். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மில்லர் என்ன பண்ணார்? ஒரு அநாத விடுதியை நடத்திட்டு வந்தார். எந்த ஃபண்டும் வெளிநாட்டு ஃபண்டை வச்செல்லாம் நடத்தலை. அவர் நெடுக ஊழியத்துக்கு போவார். அப்படி ஊழியத்துக்கு போகிறதுல வர்றதை வச்சு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தினார். அப்படி நடத்திக்கிட்டு இருந்த அந்த மில்லருக்கு ஒரு நாள் ஒன்றுமே இல்லை கையில். வேலைக்காரன் வந்து கேட்டான், பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்னையா சாப்பாடு? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னாரு. அவனுக்கு ஒரு யோசனை, என்னடா பிள்ளைகளை சாப்பிட்டு போச்சோன்னா இவர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. நான் இவன்கிட்ட பிரசங்க கேட்க வந்தேன், நாளைக்கு என்னன்னு தானே கேட்க வந்தேன். சரி, ஏதோ கோபமாக இருக்கார். அப்புறம் இன்னொருக்கா வந்து கேட்டான். அவர் சொன்னார், நாளைய தினம் அதன் பாடுகள் அன்னைக்கு போகுது, இன்னைக்கு உரியதை பாருன்னார். இவன் அங்கிட்டு போய் வந்தான். இவருக்கு மூளை உழையும் போச்சு. ஏன்னா சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு எப்படி தான் தெரியும்? பைத்தியமாக தான் தெரியும். இவன் போயிட்டான். காலையில் வந்து கேட்டான். அப்பவும் சொன்னார், இவைகளெல்லாம் தேவை என்று பரமபிதா அறிஞ்சிருக்கார், போயிட்டு வந்துட்டார். இவனுக்கு ஒரே பேசாமல் போய் உட்காண்டான். நமக்கு என்னன்னு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மணி அடிச்சிருச்சு சாப்பாட்டு டயத்துக்கு. ஏன்னா ஹோமில் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பான். அதனால் அந்த மணியை வச்சு லேசாக தட்டுவாங்க, டிங் டிங் டிங்னு தட்டுவாங்க. பிள்ளைய பூரா தட்டையும் டம்ளரையும் தூக்கி தட்டி வந்துருச்சு. அவர் உட்கார வச்சார். இந்த வேலைக்காரன் பார்த்தான், யாரா பைத்தியார மனுஷன் சின்ன பிள்ளைகளை தட்டோட டம்ளரோட உட்கார வச்சு ஏமாற்ற போகிறானே அப்படின்னா. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் வயலின் எடுத்து அவர் வாட்டில் வாசிக்க ஆரம்பித்தார். என்ன வாசிக்க ஆரம்பித்தார்? தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, ஜீவ பதாபரனே கோபத்தின் ஜீவ பதாபரனே கோபத்தின் மூவர் ஒன்றாக வந்த தாவீதின் பைந்தனோடு தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. இப்படி பாடிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் ஓடி அந்த, ஐயா இந்த மில்லர் யாரியா? நான் தான்ப்பான்னார். எங்கள் ஓனர் பையனுக்கு பிறந்த நாள் 3 நாளைக்கு இங்கே இருந்து இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமையல் பண்ணி போட்டு வர சொன்னாங்க. இப்போ ஒன்றுமில்லாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்களே, அதெல்லாம் தெரிஞ்சுதான் ரெடியாக வந்திருக்கோம். எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். மில்க் இருக்குது, ப்ரெட் இருக்குது, முட்டை இருக்குது, பழம் இருக்குது. மத்தியானம் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் சமையல் நடந்துடும். 3 நாளைக்கு நீங்கள் கிளம்பணும். ஒரு நாளைக்கு போலாமல் நான் வேலைக்காரன். கர்த்தர் 3 நாளைக்கு அனுப்பிச்சார். ஐயா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக தான் தெரியும். ஏன்னா அந்த சிலுவையில் இருந்தவர் சொல்லிட்டு போனது தான், நாளைய தினம் குறித்து கலங்காதே, இதுவரை காத்ததையும் ஒன்று இனி என்ன செய்வார்? நடத்துவார். ஆனால் மற்றவங்க தெரிஞ்சு, ஆமாம் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு நடத்துவாரா? நிச்சயமாக நடத்துவார். எனக்கு அன்பானுடைய இந்த சிலுவையை ருசி பார்த்தவர்கள், இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ருசித்தவர்கள். சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னான். 37:5 பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட, அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் வாய்க்கப்பட்டவர் மட்டுமல்ல, ஆதரிக்கிறவர். சங்கீதம் 57:2 பார்க்கிறோம், உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர். சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை சிலுவை வந்தா தாங்க வரும். இந்த பவுலுடைய வாழ்க்கையில அவன் மாறினம் மட்டுமல்ல, அநேக சபைகளுக்கு நிருபத்தை எழுதினவன்.
இங்கே அதனால தான் எபிரேயருக்கு அதை பவுல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யாராலும் இருக்கட்டும், ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் தேவனுடைய நல்ல வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போன ஆண்டவர் எனக்கு என்னையா செஞ்சார்? இந்த சிலுவையினால என்ன இருக்கு? மறுதலித்து போனவன் மறுபடியும் அவரை அவமானப்படுத்தி என்ன செய்யறாங்க? சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏன்னா அடிக்கடி வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஆசீர்வாத மழை 7ஆம் வசனத்துல பாருங்க, அதே அதிகாரத்துல. எப்படின்னா தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் அது என்ன மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி ஏசாயா 55:10-11 வாசிக்கிறோம். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு அப்படியே திரும்பல, பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படி அவருடைய வசனம் சாதாரணம் இல்லைங்க. அந்த வசனத்தை ருசி பார்த்தவர்கள். அதனாலதான் இங்க எழுதுறாரு, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றும். ஏன்னா அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலே, எருசலேமிலே, சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்னாரே. அந்த ருசி பார்த்த அனுபவத்தை மறந்துட்டு மறுபடியும் மறுதலிச்சு போனா அவர் என்ன செய்யறோம்? மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறோம். ஒரு தரம் அடிச்சதே எத்தனை வேதனை. ஆனா மறுபடியும் எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் இங்க சொல்றாரு பரம ருசி பார்த்தேன்னா அவருடைய வார்த்தை என்கிற அந்த திரும்பி அதை வாசிங்க, அருமையான காரியம். தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறோம். ஏன்னா சிலுவை ஏற்கனவே அவமான சின்னமா அவன் பார்த்த நாமளும் அவமானப்படுத்துறோமா? அடிக்கடி மழை பெய்து, அந்த ஆசீர்வாதத்தின் மழை, தேவ வார்த்தை என்கிற மழை. ஏன்னா அங்கிருந்து அனுப்புறாரு. அந்த மழை பெய்து அந்த மழை தண்ணீரை குடித்து 7ஆம் வசனம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். சும்மா வெறுங்காயதா என்ன பிரயோஜனம்? முட்செடி தான் முளைக்கும். அதனுடைய முடிவு என்னது? சுட்டரிக்கப்படுவதுதான். ஏன்னா அவர் வரும்போது நல்ல கனி கொடுக்கிறத பார்ப்பார். அதனாலதான் ஐயா ஏசாயா சொல்லும்போது அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஐயா அடிக்கடி பெய்து கடினப்படுத்துகிறேன், சடுதியில சகாயம் பண்ணி நாசமடைவான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா மறுதலிச்சு அவமானப்படுத்துற மாதிரி சிலுவை அறிஞ்சிடக்கூடாது. அடிக்கடி நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம், அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். ஆனால் மறுதலிக்கிறோமா? டினை என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். எனக்கு அன்பானுடைய மறுதலிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னொரு கூட்டம் பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய இரத்தத்தையே அற்பமா என்ற கூட்டம். எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என கண்பானுளே நாம் அற்பமா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ரத்தம் சிந்தி மீட்டவர் நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தினார். தன்னுடைய ரத்தத்தோடு கண்ணீரும் பொங்க சக்தி முற்றிலும் அற்று போகத்தக்கதாக சாடினார் முக குப்பரத்தூளிலே சாற்றவும் கூடுமோ நாதம். அங்கே ஒரு தேற்றினார் வந்தொரு தூதன் கல்லறி தூரம் நின்று முழங்காலில் ஊக்க செவம் செய்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. எனக்கு அன்பானே, இந்த சிலுவை எப்படி பார்க்கிறோம்? ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம கண்களுக்கு முன்பாக அந்த தரிசனம் எவ்வளவு நம்ம பலப்படுத்துச்சு. அதான் கலாத்தியருக்கு சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 3:1 வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா வேதனைப்படுறார். இத்தனை புத்தியினரா பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? எத்தனை பாடு, இவ்வளவு நாள் பட்ட பாடு வீணா போச்சா? அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை கொடுங்கி கொடுக்க கூடுமானாலும் அப்படியே செய்திருப்பீங்களே. இன்னைக்கு ஆண்டவர்களை வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எப்படி மாறி இருக்கோம்? அந்த சிலுவை நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார்? எனக்கு அன்பானவர்களே, சிலுவைங்கிற சாதாரண காரியமாக நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஊரை விட்டு வந்த ஒன்றுமே தெரியாத ஒரு சீமோன், அந்த சிரேனிய ஊரானான சீமோன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, அப்பா ஆண்டவரை இப்போ பார்த்துட்டேன்டா, இந்த சிலுவையை தூக்கிட்டேன்டா. எவ்வளவு அந்த சிலுவையை சுமந்து அவருக்காக வந்தான். ஒரு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய கல்லறை தோட்டத்தை ஒரு காலம் வைக்காத, ஒருவரை வைக்காத கல்லறையை ஒருத்தன் கொடுத்தான். ராக்காலத்தில் வந்த நிக்கதேமு அவருக்காக எத்தனை ராத்தல் கொண்டு வந்தான். அவருடைய போலத்தை யோவான் 19:27 பார்க்கிறோம். அங்கேருந்து கொண்டு வந்தான். யார்? இந்த ராக்காலத்தில் வந்த நிக்கதேமு. அவன் கொண்டு வந்து எவ்வளவா? அங்கே குறிப்பே எழுதப்பட்டிருக்கிறது. 26 வாசிங்க பார்க்கலாம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அப்பா, எவ்வளவு அன்பு! இன்னைக்கு நாம அந்த சிலுவை முன்னாடி என்ன செய்திருக்கிறோம்? சிலுவைக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டிருக்கிறோம்? நம்முடைய உள்ள என்ன மாறி இருக்கு? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை மேன்மை. அது மேன்மையை கொடுத்திருக்கா அல்லது நம்மை மாற்றி இருக்கிறதா? நம்முடைய எண்ணத்தில் சிந்தையில் மாற்றத்தை கொடுத்திருக்கிறதா? ஏதோ சிலுவைன்னு ஒன்று கழுத்தில் போட்டால் நான் சிலுவை வச்சுருக்கேன்னு இல்லைங்க. சிலுவை சுமப்போராய் நாம் மாறணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும்? சுமக்கணும். கலாத்தியர்ல வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் இன்னைக்கு மற்றவங்களுடைய பாரத்தை சுமக்க முடியுதா? இந்த சிலுவை சாதாரண காரியம் அல்ல. அந்த சிலுவைக்கு நீ கிட்ட வந்தேன்னா அந்த சிலுவையிலிருந்து உனக்கு ஒரு ஆறுதல் உண்டு. கவலையில் ஆறுதல், கண்குளிர் ஜோதி. கஷ்ட நோய் படுக்கையில் அவர் கை கொண்டவர், எல்லாம் அவர்தான் என்று நம்பியிருந்தா நிச்சயமாக சொல்லுவேன், இந்த சிலுவை உனக்கு மீட்பை கொடுக்கும். இந்த சிலுவை ஒரு மாற்றத்தை கொடுக்கும், உன்னை மாற்றும் உயர் நோக்கம் கொண்டது. ஏதோ இந்த சிலுவையை நம்ம உட்காந்து தியானிக்கிறோம் அப்படின்னு இல்லைங்க.
எங்கோருந்து வந்தவனை சிலுவை சுமக்க கட்டாயம் தான் படுத்துனாங்க. ஆனால் அந்த ரூபஸும் அலெக்சாண்டரும் நல்ல பிரசங்க, இவர் யாரப்பா? இவங்க அப்பா தான்ப்பா சிலுவை சுமந்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த சிலுவை சுமந்து இருக்கிறோமா? ஆண்டவரை பின்பற்றினா பல சிலுவைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அதை தாண்டித்தான் போகணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவையில் தான் அவர் தொங்கினார். கொல்கதா மேட்டினிலே கொடிய காட்சியாய் அவர் தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து நாம பாடுறோம்ல, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். கர்த்தரின் சத்தமதை சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் எழும்பி மூத்தம் செய்வேன் அவனை, எல் பாவம் நீங்கியதே சந்தேகம் மாறியதே சந்தோஷம் பொங்கியதே கல்வாரி மலை மேல் கை கால்கள் பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டே. எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவையை குறித்து அறிந்து கொள்ள, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஆசைப்பட்ட ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? லூக்கா 22:15. இயேசுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? நான் சிலுவை பாடுக்கு போறதுக்கு முன்னாடி அவரே சொல்றாரு, உங்களோடு இந்த பஸ்காவை புசிக்க. அப்பொழுது அவர்களை நோக்கி, யார்? அந்த சீஷர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். அதைத்தான் பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கலாத்திய சபையில் சொல்றாரு, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார்கள். என்ன வெளிப்படுத்தினார்? 1 கொரிந்தியர் 11:23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்றார். அந்தப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இதை அபாத்திரமாய் பானம் பண்ணிடக்கூடாது. நோய் பெற்றவர்கள் உண்டு, அதை பானம் பண்ணினா சுகமுண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஒரு காலத்தில் சகுலா இருந்தவன் இப்படி மாறுறதுக்கு காரணம் என்ன? அந்த சிலுவை இன்றைக்கு நமக்குள்ள மாற்றத்தை என்ன கொடுத்துருக்கு? நாம் இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போகிறோம், பைபிளை படிக்கிறோம், எவ்வளவோ ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்குறோம். மழை பெய்யுது, டிவியில் பெய்யுது, வீட்டில் பெய்யுது, கூட்டங்களில் பெய்யுது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் பெய்யுது. ஆனால் நமக்குள்ளே என்ன வந்திருக்கிறது? என்ன மாற்றம் வந்திருக்கிறது? தீய எண்ணம் மாறி இருக்கிறதா? புதிய சிந்தை, புதிய ஆசை உருவாகி இருக்கிறதா? பரத்தை நோக்குகிற அனுபவம் வந்திருக்கிறதா? தீமை செய்வதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே ஐயா, தீமை செய்யாமல் இருக்க முடியுதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே,
இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோடு இருக்காமல் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்திற்காக ஜெபிங்க. ஏன்னா இது பார்வையற்ற மக்களுக்கென்று வைக்கப்பட்ட திருச்சபை. யாரையும் தொந்தரவு பண்ணி கட்டாயம் கொடுங்க நான் கேட்டதில்லை. கர்த்தர் ஏவினால் வருகிற ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இவைகளில் நான் எப்போவும் வருஷம் அந்த 7 வார்த்தை தியானம் பண்ணிவிட்டு அவங்கள போகும்போது சாப்பிடாமல் அனுப்புகிறதே இல்லை. அதே போல் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆராதனை முடித்து ஐயா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு மட்டும் இல்லை, ஏதாவது பிரயோஜனப்படக்கூடிய காரியத்தை கூட கொடுப்பேன். இந்த வருஷம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் சிலரை எழுப்ப ஜெபியுங்கள். ஆனால் கட்டாயம் இல்லை, நீங்கள் ஜெபிக்காட்டாலும் சரி, நீங்கள் செய்யாட்டாலும் கர்த்தர் எங்கிருந்தால் ஒத்தாசை அனுப்புவார். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கான் இருக்கார். கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை, தொலைக்காட்சி நிகழ்ச்சி தாங்கலாம். ஒரு நாள் ஐயா இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஆராதனையில் எல்லாம் ஞாயிறு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன். பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம், அவங்களுக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான், அதற்கென்று ஃபியூனரல் ஃபண்டு எப்போவும் வச்சுருக்கணும், உதவலாம். எப்படி பிரதர், எந்த வழியாக நாங்கள் தொடர்புல? நாங்கள் எங்கேயோ இருக்கோம், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, எப்படி தொடர்புல? இப்போ ரொம்ப லேசு. முன்ன மாதிரிலாம் நீங்கள் அட்ரஸ் எழுதிய வச்சு எழுதலை, இதில் கொடுக்கப்படுற நம்பரில் அப்படி போட்டிங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. ஆகையினால அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். என்னிடத்தில் கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, சிலுவை, இந்த சிலுவை என்பது ரோமர் பார்வையில் தண்டனைக்குரிய காரியம், ஆனால் இது எங்கள் வாழ்க்கையில் மேன்மை. இந்த சிலுவை ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. எத்தனையோ மனிதர்கள் மாறி தீயவர், கொடியவர், திருடர், கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்வுக்கு அழைக்கிற ஒரு புனிதமான சிலுவை. அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம்தான், நம்புகிறவர்களுக்கு தேவ பலனை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.